ஆண்டவருக்கு எல்லாமே பெருசாக தான் செய்யணும்னு ஆசை. பாருங்க, உன்னை உயர்த்துவேன், உன்னையும் ஒரு ஜாதியாக மாற்றுவோம்பா, உன்னையும் ஒரு கூட்டமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எல்லாமே வித்தியாசமான வார்த்தைகள். சில நேரத்தில் நாம விரும்பக்கூடாத வார்த்தையாக கூட இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன், ஆனா என்ன போய் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாய் மாத்துவேன். நீ நிறைய பேரோட ஜெபம் பண்ற, ஆண்டவரே இருக்கிற வேலைக்கு முதல்ல நல்ல சம்பளம் கிடைக்கணும் ஆண்டவரே, இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் ஆண்டவரே, குடும்பத்தை கொஞ்சம் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே, அது இருந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம இருதயம் சொல்லுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நீங்க இது போதும் ஆண்டவரே, இந்த சுகம் போதும், கொஞ்சம் சமாதானம் போதும், கொஞ்சம் வசதி இருந்தா போதும், கொஞ்சம் இந்த கடன் பாரெல்லாம் தீர்ந்தா போதும் அப்படின்னு ஒருவேளை நாம யோசிச்சோம்னா, கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன்.